Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு பெறும் பணியை பாமக தொடங்கியுள்ள நிலையில் சென்னை பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்தில் வைத்து மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம். சுமன், வணக்கம். முழு விவரம். அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகிற 2026 ஆண்டு நடைபெற உள்ளது. இந்த தேர்தல்கள் இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு தற்போது கட்சியின் அலுவலகத்தில் மனுக்களை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள பாமகவின் தலைமை அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறும் பணி தற்போது துவங்கியுள்ளது. அதாவது கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா, வழக்கறிஞர் பாலு ஆகியோர் முன்னிலையில் இந்த விருப்ப மனுக்களை தற்போது வழங்கி வருகின்றனர். அதாவது தமிழகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் யார் யார் இந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புகிறதோ அந்தந்த நிர்வாகிகள் தற்போது இந்த பாமக பணியரில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் அதாவது 4 முனை போட்டியானது நிலவ உள்ளது. இந்த நிலையில் தற்போது வரை பாமக எந்த கட்சியிடம் கூட்டணி என்று தெரியாமலே உள்ள நிலையில் ஏற்கனவே தந்தை மகன் இந்த பாமகவில் உட்கட்சி பூசல் நிலவி வரும் நிலையில் பனையூரில் அன்புமணி அலுவலகத்தில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வரும் நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இன்று முதல் வருகிற 20ஆம் தேதி, அதாவது சரியாக 7 நாட்களுக்கு இந்த விருப்ப மனுவானது வழங்கப்படுகிறது. அதாவது காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் பாமக கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த விருப்ப மனுக்களை பெற்றுள்ள நிர்வாகிகள் வருகிற கடைசி நாளான 20ஆம் தேதி 6 மணிக்குள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் பாமக சார்பில் அறிக்கையானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி சுமன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.